அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம மனிதனின் 6 எதிரிகள் பற்றி பார்ப்போம். மனிதனின் 6 எதிரிகள் என்று இந்து தர்மம் அரிஷட் வர்க்கத்தை குறிப்பிடுது. அரிஷட் வர்க்கம் என்கிறது மனிதனின் மனதினுள்ளேயே மறைந்திருந்து அவனை மெல்ல மெல்ல அழிக்கும் 6 தீய குணங்கள் என்று பொருள்படும். அரி என்றால் எதிரி எனவும், ஷட் என்றால் 6 எனவும், வர்க்கம் என்றால் வகை எனவும் பொருள்படும். ஆகவே அரிஷட் வர்க்கம் என்றால் மனிதனின் 6 வகையான எதிரிகள் என்று பொருள்படுது. இந்த 6 வகையான எதிரிகளும் மனிதனின் வாழ்க்கையில் மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் இயல்புடைய 6 வகையான தீய குணங்கள் ஆகும். இதை எதற்காக எதிரிகள்னு சொல்றாங்கன்னு நம்ம வியக்கலாம். பக்தி நிலையை பொறுத்தவரை இந்த 6 குணங்களும் மனிதன் இறைவனின் திருவருளை பெறவிடாமல் தடுக்கின்றன. ஆதலால் தான் இவை எதிரிகள் என்று சொல்லப்படுகின்றன. இப்போது நம்ம அந்த 6 வகையான தீய குணங்களையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது காமம். காமம் என்றால் தீவிர ஆசை என பொருள்படும். இரண்டாவது குரோதம். குரோதம் என்றால் கோபம் என்று பொருள்படும். மூன்றாவது லோபம். லோபம் என்றால் பேராசை என பொருள்படும். நான்காவது மோகம். மோகம் என்றால் மருட்சி என பொருள்படும். ஐந்தாவது அகங்காரம். அகங்காரம் என்றால் இருமாப்பு என பொருள்படும். ஆறாவது மத்சரியம். மத்சரியம் என்றால் பொறாமை என பொருள்படும். இவ்வாறு காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் மற்றும் மத்சரியம் என்று 6 வகையான தீய குணங்கள் தான் அரிஷத் வர்க்கம்னு சொல்லப்படுது. இப்போது நம்ம அந்த 6 எதிரிகளையும் ஏன் அழித்திட வேண்டும் என்கிற காரணத்தை பார்க்கலாம். ஒன்றாவது காமம். காமம் என்றால் அவா அல்லது ஆசை என பொருள்படும். தர்ம நியதிக்கு உட்பட்ட ஆசை ஆக்கத்தை தரும். அதுவே தர்ம நியதிக்கு எதிரான ஆசை அழிவையே தரும். பணம், பொருள், புகழ், பதவி போன்றவற்றின் மீது தீவிர ஆசை கொள்வது குற்றமாகும். எனவே ஆசையை அடக்கிவிட வேண்டும். இரண்டாவது குரோதம். குரோதம்னா கோபம் அல்லது சினம்னு பொருள்படும். ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடைய முடியாமல் போய்விட்டால் அந்த ஆசை கோபமாக மாறும். கோப உணர்ச்சி மனத்தின் செயல்பாடுகளில் சஞ்சலங்களை ஏற்படுத்தி வாக்கையும் செயலையும் பாதிக்கும். கோபத்தால் எழும் வாக்கும் செயலும் எப்போதும் சரியானதாக இருப்பதில்லை. எனவே கோபத்தை போக்கிவிட வேண்டும். மூன்றாவது லோபம். லோபம் என்றால் பேராசை என்று பொருள்படும். தேவைக்கு அதிகமான ஒன்றை அடைவதற்காக ஆசை கொள்வது பேராசை எனப்படுகின்றது. அதே போல மற்றவருக்கு சொந்தமான ஒன்றை அடைய முயல்வது அதுவும் பேராசைன்னு சொல்லப்படுது. வேண்டியது கிடைத்தால் அதை கொண்டு திருப்தி கொள்ள வேண்டும். அதே போலவே மேலும் மேலும் வேண்டும் என்று பேராசை கொள்ளக்கூடாது. எனவே பேராசையை தவிர்த்து விட வேண்டும். நான்காவது மோகம். மோகம் என்றால் மருட்சி அல்லது மயக்கம் என்று பொருள்படுது. ஒரு பொருளின் மீது கொண்ட அளவற்ற பற்றுதலினால் அதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. இதுவே ஒருவனை பல தீய செயல்களிலும் ஈடுபட தூண்டுகின்றது. எனவே மருட்சியை நீக்கிவிட வேண்டும். ஐந்தாவது அகங்காரம். அகங்காரம் என்றால் இருமாப்பு அல்லது செருக்கு என பொருள்படும். பதவி, கல்வி, அறிவு, செல்வம், அழகு போன்றவற்றை ஒருவன் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக கொண்டிருக்கும் போது அவனிடம் செருக்கு ஏற்படுகின்றது. அகங்காரம் என்ற எதிரி ஒருவனின் மனத்தில் அவன் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கையை தூண்டுகின்றது. இதனால் அவன் சக மனிதர்களிடம் மரியாதை மற்றும் கருணை போன்ற அடிப்படை நற்குணங்கள் இன்றி செயல்படுகின்றான். ஆகவே செருக்கை ஒழித்து விட வேண்டும். ஆறாவது மத்சரியம். மத்சரியம் என்றால் பொறாமை என பொருள்படும். தன்னை விட வேறு எவனும் கல்வி, பதவி, அறிவு, செல்வம் போன்றவற்றில் உயர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தான் பொறாமை எனப்படுகின்றது. மற்றவர்களின் அறிவாற்றல், திறமைகள், செல்வம் போன்றவற்றை கண்டு பொறாமை கொள்பவர்கள் அவற்றை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று எண்ணம் கொள்வார்கள். இத்தகைய ஒரு எண்ணம் உண்மையில் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள விதைக்கப்பட்ட விதை என்பதை அவர்கள் அறிகிலர். ஆகவே பொறாமையை அகற்றிவிட வேண்டும். இறுதியாக இறைவனின் முழுமையான திருவருளை அடைய எண்ணம் உள்ளவர்கள் முதலில் இந்த 6 தீய குணங்களையும் அழித்து விட வேண்டும். அன்றாடம் இறைவனின் நாமத்தை ஜபிக்க வேண்டும். மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும். தேவாரம், பிரபந்தம் பாட வேண்டும். பகவத்கீதையை கற்க வேண்டும். மேலும் திருக்குறளை கடைபிடிக்க வேண்டும். எனவே இது போன்ற நல்ல நல்ல செயல்களில் ஈடுபாடு காட்டுவதன் மூலமாக காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் மற்றும் மத்சரியம் என்ற 6 வகையான தீய குணங்களும் மனிதனை விட்டு நீங்குகின்றன. அரிஷத் வர்க்கம் என்று சொல்லப்படுற இந்த 6 எதிரிகளும் மனிதனை விட்டு நீங்கிவிட்டால் மனிதனுக்கு கண்டிப்பாக இறைவனின் திருவருள் முழுமையாக கிடைக்கும். நன்றி.